பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வெளியாகிடுச்சு. ஆனா நம்ம முதல்வர் ஸ்டாலின் பேரணி போன தொகுதியில ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சா அதிர்ச்சியாகிடுவீங்க. பீகார்ல பாஜக கூட்டணி மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிருக்கு. ஆனா காங்கிரஸ் கூட்டணி வெறும் 6 இடங்கள் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. இது ரொம்பவே எதிர்பார்க்காத திருப்பம். முக்கியமா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தியுடன் சேர்ந்து முசாஃபர்பூர் தொகுதியில தேர்தல் ஆணையத்தின் திருத்தத்துக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சார். இந்தியா கூட்டணி ஜெயிச்சா பதவியேற்பு விழாவுக்கு வரேன்னு வேற சவால் விட்டிருந்தார். ஆனா ரிசல்ட் என்ன தெரியுமா? ஸ்டாலின் பிரச்சாரம் செஞ்ச முசாஃபர்பூர் தொகுதியில பாஜக வேட்பாளர் 32,000 வாக்குகள் வித்தியாசத்துல காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடிச்சு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கார். அது மட்டுமில்ல, ராகுல் காந்தி 1300 கிலோமீட்டர் தூரம் பேரணி போன தொகுதிகளில் கூட காங்கிரஸ் 1ல கூட ஜெயிக்கலையா. இது நம்ம ஊர் அரசியல்ல பேசுபொருளா மாறி இருக்கு. ஸ்டாலின் தன்னோட பேச்சுல தேர்தல் ஆணையம் பாஜகவின் ரிமோட் கண்ட்ரோல் கைப்பாவையாக மாறிவிட்டதுன்னு ஆவேசமா குற்றம் சாட்டினார். தமிழில பேசி அது இந்தியில மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. ஆனா அந்த தொகுதியிலேயே 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வாங்கி பாஜக வேட்பாளர் ரஞ்சன்குமார் ஜெயிச்சிருக்காருன்னா இந்த தோல்வி காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய பேரிடியா பார்க்கப்படுது. பிரபல தலைவர்கள் பிரச்சாரம் செஞ்சும் ஏன் இப்படி ஒரு தோல்வின்னு பீகார் அரசியல் வட்டாரங்கள்ல பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. தமிழக முதல்வர் பிரச்சாரம் செஞ்சும் ராகுல் காந்தி இவ்வளவு தூரம் நடந்தும் காங்கிரசுக்கு இந்த மோசமான ரிசல்ட் ஏன் வந்தது? மக்கள் மனசுல என்னதான் இருக்கு? இந்த தேர்தல் ரிசல்ட் இந்தியா கூட்டணியின் எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையா பார்க்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? காமெண்ட்ல சொல்லுங்க.